அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு விலகும். சுகஸ்தானம் பாதிப்பு, உடல் நலனில் கவனம் தேவை. சனி தங்களுக்கு வக்கரமடைந்திருக்கிறார். ஆக இருப்பதை அனுபவிக்க இடைஞ்சல்கள் உண்டாகும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் நல்ல புரிதல் வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. தொழில் வியாபாரத்தில் லாபம் சம்பாதிக்க கடும் முயற்சிகளை பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் ரீதியாக பராமரிப்பு செலவுகள் தொழிலில் அதிகரிப்பதால் உங்களது கையிருப்புகள் குறையலாம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கலாம். மாணவ மாணவியர்கள் படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். படிப்பில் நல்ல முறையில் சிறந்த கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளலாம். கடும் முயற்சிக்கு பிறகே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மராசிக்கு தற்சமயம் நீச்சமான ராசிநாதன். அவர் அடுத்து 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். விருச்சிக ராசிக்கு செல்வதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். உற்சாகத்தோடு செயல்படுவர். குரு செவ்வாய் பார்வை. குரு விரயத்தில் இருந்தாலும் செவ்வாயினை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவேன். உங்களுடைய கடுமையான உழைப்பு அங்கீகரிக்கப்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம் வரலாம். அதனை தாங்கள் தவிர்த்தல் இயலாது. 12இல் குரு அதிசாரமாக இருப்பதாலும் 7இல் சனி அமர்ந்து ராசியை பார்ப்பதாலும் கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு செல்லுதல் வேண்டும். உடல் நலனில் அக்கறை தேவை. சில சமயங்களில் வீண் பயம் உண்டாகலாம். அலுவலகத்தில் பணி சுமை கூடலாம். மற்றவர்கள் வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.